இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த உலகில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். மனிதன் ஆளுகிறான், இறைவன் வாழுகிறான். ஏறு பூட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான் ஆசை மச்சான். கஞ்சி அப்பனுக்கு கொண்டு போறேன் அருமை மச்சான். வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு விடிய மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் மழை குணமாக இருக்குது, குளிர் துவங்கிருச்சு தானே. அப்போ ஏற்கனவே போன கிழமை குப்பையெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு பரப்பி விட்டுனான். இன்றைக்கு அதுக்கு மேலே படுதா போட்டு மூட போகிறேன். ஏன்னு சொன்னால் குளிருக்கு இப்படி அதுக்கு எரு போட்டுட்டு மேலே படுதா போட்டு மூடி விட்டா உள்ளுக்க எரு மக்கி போய் இந்த புல் முளைக்காமல் இருக்கும். அடுத்த வருஷம் பயிர் செய்யக்கில் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த வேலை செய்கிறது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த பாவல் கொடி இனி சரி வராது. அப்போ அதில் எடுத்துகிட்டு அந்த இடத்தெல்லாம் கொத்தி சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணி போட்டு படத்தை அடுத்து மூடி விடுவோம். அதோட இந்த முறை சாணம் கொஞ்சம் கொண்டு கொட்டியிருக்கார்கள். அப்போ அதையும் கொண்டு இடைக்கிட போட்டு விட்டால் அது மக்கி போய் அடுத்த முறை நல்லா வந்துடும். அதனால தான் வாங்கோ எங்களோட குட்டி தோட்டத்துக்குள்ளே போவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போன கிழமை இது இந்த குப்பை எருவெல்லாம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதனால் புல் முளைக்காமல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த பாவல் கொடி இருக்குத்தானே, இந்த பாவல் கொடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதையும் கொத்தி சீர்படுத்தி விடுவோம். அதே நேரத்தில் ஒரு 4-5 இந்த குட்டி பூசணி கிடக்குது, அதை ஒதுக்கி இடத்த விடுவோம். ஏன்னா சொன்னால் அதில் காய் வருது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் குளிருக்கு அதை நீ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த காய் தள்ளி கொண்டே இருக்குது. ஆனால் குளிருக்கு உடனே இந்த மாதிரி பழுத்து போயிடும். இது முதல்ல காய் தான் பார்த்தீங்களா, பழுத்து போச்சு. இதில் 3-4 காய் இருக்குது, 3 இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இனி குளிருக்கு வராது தானே. இது பார்த்தீங்கன்னா லீக்ஸ் கொஞ்சம் மேலால் வெட்டி விட்டால் தானே போன உடம்பு அப்படியே கிடக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கிடக்குது. நான் எடுக்கையில் கிடக்கட்டும், அப்புறம் பார்த்து எடுப்பை கொண்டு போட்டு அதையும் அப்புறம் சீர்படுத்தணும் தானே. இதுக்குள்ள பூண்டு நட்டு இருக்குது, மேலே வைக்கல் போட்டிருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாய் எடுக்க போகிறேன். மிளகாயும் வேற பாருங்க இனி இல்லாமல் போயிடும். மற்றது இனி குளிர் துவங்குது தானே, எல்லாம் அப்படியே பட்டுக்கொண்டே வரும். அப்படியே கலர் மாறி பாருங்கள், மஞ்சள் கலருக்கு வந்துருச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாழை, இந்த வாழை பாருங்க, இதுக்கும் இனி வைக்கல் போட்டு மூடி சமப்படுத்தணும். இதுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கிடக்குது. இப்போதைக்கு எடுக்கையில் இன்னும் ஒரு மாதம் கடிச்சு எடுக்கையில் கொஞ்சம் பெருசாக வருமென்று நினைக்கிறேன். பார்ப்போம். இது கொஞ்சம் லேட்டாக நட்டதுனால உருளைக்கிழங்கு சரியாக வரும் முதிரியலை. இதான் இந்த குட்டி தோட்டம். வேறு என்ன, வாங்கோ எல்லாம் படத்தை எடுத்து மூடி போட்டு மிச்சத்தை காமிக்கிறனே. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் பால் கொடி இருந்தது, எல்லாம் எடுத்து போட்டு கொத்தி போட்டு இந்த முறை சாணி அந்த எரு கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ அதை கொஞ்சம் அள்ளி கொண்டு போட்டிருக்கேன். அதோட இந்த குப்பை போட்ட இடங்கள்லேயும் இந்த சாணியை பரவலாக எறிஞ்சிருக்கிறேன். இப்போ வாங்க சாணி குப்பை குமிச்சிருக்க இடத்த காமிக்கிறேன். வாங்க எடுத்துகிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அங்கே இருக்கிற சாணி, இந்த சாணம் அதை எருவாக கொண்டு போட்டிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குப்பை, அது மக்கி போயிருக்குது. சாணம் முதல் எடுத்துட்டேன், இப்போ குப்பை எடுக்கிறேன். இது புது குப்பை, அதையும் கொண்டு இங்கே கொட்டியிருக்காரு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் பண்ணை இருக்குது, நிறைய பண்ணைகள், இங்கே பால் பண்ணைகள் நிறைய இருக்குது. அதால் இங்கே எருவுக்கு பஞ்சம் இல்லை. மற்ற அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு 35 யூரோ அந்த ஒரு துண்டு தோட்டம் விவசாயம் செய்கிறதுக்கு இந்த நான் இருக்கிற கிராமத்தில் உள்ள அரசாங்கத்தால் தந்தது. தண்ணி வசதி, இந்த வைக்கோல், இந்த குப்பைகள், இந்த எல்லாம் பசலை எல்லாம் சேர்த்து தான் இந்த காசு. நான் விடிய வந்ததுனால தனியாக நான் தான் ராஜா, ஒருத்தரும் இல்லை, இன்னும் வரையில. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாத்தையும் எடுத்து போட வசதியாக இருக்குன்றதுக்காக தான் இப்படி வேலைக்கு வந்தது. வாங்கோ, எனக்கு குப்பையை பரவி போட்டு நான் படத்தா போட்டு மூட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எருவெல்லாம் போட்டுட்டு
மேலே படதா வந்து விரித்து விட்டால் புல் முளைக்காது, எரு உள்ள மக்கி போயிருக்கும். அடுத்த வருஷம் பயிர் செய்கைக்கு சரியாக இருக்கும். இது பாதி வந்து மூடி விட்டுருக்கேன். என்ன சொன்னால் இது கொஞ்சம் சாணம் வந்து பச்சையாக கிடக்கு. இந்த கிழமை காய விட்டுட்டு புறா அடுப்பு கொண்டு போட்டு அப்படி விட்டேன். அதோட வந்து இந்த லீக்ஸை வந்து சுற்றி கொஞ்சம் எரு போட்டு இந்த குப்பையெல்லாம் போட்டு அணைச்சி விட்ருக்கேன். இப்போ வந்து அதில் ஒரு பூசணி எடுத்துட்டேன். அதோட வந்து கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன். பச்சை மிளகா இன்னும் இருக்குது, குளிர் வர்ற வரைக்கும் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பாருங்க பச்சை மிளகா எடுத்து வைக்கத்தானே. அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பூசணி அதுவும் எடுத்தாச்சு. மிளகா வந்து நிறைய இருக்குது. பிறகு என்ன கொஞ்சம் வேறு நினைக்கிறேன். எனக்கு இந்த கிழமை வாரமெல்லாம் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் மழை பெய்துச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து மத்தியானத்தில் 20 டிகிரி இருக்குது. காலையில் வந்து 8 டிகிரி 7 டிகிரி வந்துருச்சு. அப்போ குளிர் வந்ததுனால வந்து கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் எடுக்கிற வரைக்கும் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூசணியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். குளிர் வந்துன்னு இருந்தாலும் தோட்டம் வந்து எங்களுக்கு நல்ல வளர்ந்துருது. எல்லாம் முயற்சி தானே. பக்கத்தில் பாருங்கள் வாழை குறுத்து விட்டுருக்குது. வாரலாமல் அந்த வாழைகளை எடுத்து அது கட்டு சோறு செய்து சாப்பிட நல்லாயிருக்கும். இன்றைக்கு வந்து இவ்வளவுதான். கொஞ்சம் வேலை குறைஞ்சோண்டு போகுது. எல்லாத்தையும் பதப்படுத்தி மூடி விடணும். அதுதான் படதா போட்டு மூடிட்டேன். இனி அடுத்த கிழமை வந்துட்டு மிச்சத்தை மூடி சின்ன வேலைகள் இருக்குது அதில் முடித்தா அங்கே வந்து கொஞ்சம் இன்றைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அந்த இதுக்கு என்னச்சுன்னா காஞ்சி போச்சு. அந்த உள்ளி கொஞ்சம் பூண்டு நட்டது தானே, அது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதோட வந்து இன்றைக்கு பச்சை மிளகாயும் இந்த பூசணியும் இப்படி என்ன 2 பூசணி இருக்குது. அதையும் எடுக்கலாம். பிறகு வேறு என்ன சந்தோஷம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.